ஃபஸ்ட்டு 2 நாள் எந்த பிரச்சனையுமே கிடையாது, நல்லா தூங்கிட்டு தான் இருந்தான். 3ஆவது நாள் நைட்டு ஒரு 3 மணி இருக்கும். நல்லா தூங்கும்போது ஒரு சவுண்ட், கிச்சன்லேருந்து ஒரு பாத்திரத்தை உருட்டுற மாதிரி ஒரு சவுண்ட். அவன் பயந்து போய் அலறினான். ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் இருந்தான். திடீர்னு அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு தெரிலன்னு. சரி ஓகேன்னு தைரியத்தை வர வச்சுட்டு கிச்சன் பக்கமாக பொறுமையாக நடந்து போனான். பொறுமையாக நடந்து போய் அங்கே போய் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா ஒரு காஃபி போட்டு வச்சுருந்துச்சு. இப்போ போட்டு குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த காஃபி. இங்கே யாருமே இல்லை, யார் காஃபி போட்டுருக்காங்கன்னு பயந்துட்டான். உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணான். அப்போ தான் அவனுக்கு ஒரு உண்மையான அதிர்ச்சியை சொன்னான் அவன் ஃப்ரெண்டு. ஏன்னா முன்னாடி அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு இப்போ உயிரோடு இல்லை, செத்து போச்சு. அந்த பொண்ணு தான் டெய்லி 3 மணிக்கு காஃபி குடிக்குமா. இப்போ அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரே ஒரு வாய்ஸ் தான் கேட்டுச்சு. காஃபி ரெடி, காஃபி குடிக்கலாமா?